வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு திணை நூடுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மைதா இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த நூடுல்ஸ் நீங்கள் சாஸ் இல்லைன்னா சில்லி வினேகர் கூட சர்வ் பண்ணலாம். ஒரு கடாயில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் சேர்த்தோன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வடிகட்டிட்டு 2 கப் சாதாரண தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. இப்படி செய்யறதுனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. பீன்ஸு, 1/4 கப் கேரட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கப் முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்போட ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. காய்கறிகள் நல்லா வதங்கின அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துக்கோங்க. ஷெஸ்வான் சாஸ் ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடைசியாக வேக வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. 2 ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. இதை டாஸ் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வெஜிடபிள் நூடுல்ஸை நீங்கள் சாஸ் இல்லைன்னா சில்லி வினேகர் கூட சர்வ் பண்ணலாம். சில்லி வினேகர் செய்யறதுக்கு ஒரு கப்பில் 6 பச்சை மிளகாய் நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் வினேகர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில்லி வினேகர் ரெடி. இந்த நூடுல்ஸ் மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் டாப்ஸை தூவி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.